ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிட்வா புயல்னால பார்த்தீங்கன்னா காலையிலே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்ருக்கு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பூரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நகுலுக்கு இன்றைக்கி ஸ்கூல் விட்டாங்க. நேற்று இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா லீவு. சரி இன்றைக்கி காலையில் பூரி போட்டுடலான்ட்டு தான் பூரி போட்டுட்ருக்கேன். நகுல் தனேஷ்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ நான் தான் எனக்காக போட்டுட்ருக்கேன். பூரிக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு சிங்கிலெல்லாம் பாத்திரம் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வைக்கணும். இன்றைக்கி டிசம்பர் 3 கார்த்திகை தீபம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாங்கி ஆல்ரெடி நான் வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கேன். தனிஷும் கூட வந்து வேலை செஞ்சிட்ருக்கார் என் கூட. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லா விளக்குக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றும் போதும் பார்த்திங்கன்னா நான் தான் ஊற்றுவேன்னு சொல்லிவிட்டு அவர் தான் ஊற்றிட்டுருக்காரு. இப்போ சாமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆனோன்னு பார்த்திங்கன்னா விளக்கு பற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டு திரியெல்லாம் போட்டு வச்சாச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு அதிகமாக வைக்கவே முடியலைங்க, ரொம்ப காற்றடிச்சிக்கிட்டே இருந்தது. இங்கே சென்னை சைட்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்தது. வெளியில் மட்டும் காற்று அடிக்காத இடத்துல மட்டும் கொஞ்சம் விளக்கு வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கீழே வைக்க முடியல. தனுஷ் வந்து ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு மேலே கை கட்டாத இடத்துல மட்டும் அங்கங்கே லைட்டாக வச்சுட்டு கீழே வச்சுருந்துறேன். ஒரு 2-3 இடத்துல தான் பார்த்திங்கன்னா கீழே வச்சேன். அதுவும் தனுஷ்கிட்ட சொல்லி தான் வச்சேன், இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இப்போதான் பார்த்திங்கன்னா மழை விட்டுருக்கு. 2-3 நாள் கழித்து பகலில் கொஞ்சம் வெயில் அடிச்சுது, மதியம் அப்புறம் மழை பெஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை விட்டுருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியா தான் செஞ்சுருக்கேன். சக்கரை போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்லாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு. மழைக்கு சூடான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. காலையில் நல்ல மழை பெஞ்சுது, அதனால் துணியெல்லாம் பாருங்கள் நேற்று வெயில் அடிச்சதுன்னு கொண்டு வந்து போட்டேன், உடனே மழை பெஞ்சிருச்சு. அதனால் நேற்று ஃபுல்லாக மழையிலே தான் நனைஞ்சிருக்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் லைட்டாக. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ட்ரையரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வெயில் அடிச்சிச்சுன்னா மேலே கொண்டு வந்து காய போடலான்ட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். காலையில் நகுலுக்கு இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூல் வச்சுருக்காங்க. எப்போயுமே ஆஃப் டே தான் வைப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் டே வச்சுருக்காங்க. அந்த மழைக்கு லீவ் விட்டதுனால இன்றைக்கி காம்பன்சேஷன் பண்ணியிருக்காங்க. காலையில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு போகிறோம். தோசை கூடவே பார்த்திங்கன்னா நகுலுக்கு காலையில் சப்பாத்திக்கு தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்தேன், தக்காளி தொக்கு மாதிரி. தோசைக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு கூடவே பார்த்திங்கன்னா மதியத்துக்கு கொள்ளு துவையல் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 தோசை. சாம்பார் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது. கேரட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு முட்டை தோசை கூடவே பார்த்திங்கன்னா நேற்று வச்சுருந்த மட்டன் குழம்பு. முட்டை தோசைக்கும் மட்டன் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்துடலான்ட்டு செஞ்சுருந்தேன். அன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஸ்கூல் போகல. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன். நகுலுக்கும் தனுஷ்க்கும் பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டேன் முட்டை தோசை. இப்போ தான் எனக்கு போட்டுவிட்டு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இதான் முட்டை தோசையும் மட்டன் குழம்பு.
பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. தனிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா தூங்குவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீனிங்லாம் ஒர்க் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். தனிஷ் தூங்க வச்சுட்டு வெயில் அடிக்குது, சரி துணியெல்லாம் காய போட்டலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாடிக்கு. வெயில் அடிக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிமூட்டமாக தான் இருக்குது. ஒரு 12 o'clock பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது. மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது. இங்கெல்லாம் முன்னாடி வரல தண்ணி, அங்கே தான் இருக்குது தூரமாக. இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக பேசின மலைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருச்சு. ஃப்ரெண்டில் நல்ல பெரிய ஏரி. இங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுலேயும் தண்ணி ஃபில்லாகி எல்லாம் வெளியே வந்துருக்கு. இந்த கிணத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக வந்து மேலே வரைக்கும் வந்துடுச்சு. தான் இருக்குது, காற்று அடிக்குது. துணி காய போடவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காற்றுல வந்து காய போடுறது ரொம்ப கஷ்டம். நாம் ஒரு பக்கம் போட்டால் அது ஒரு பக்கம் பறந்து போகும் துணி. வெளியே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டாச்சு. காற்றுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றடிக்குது. ஒரு பக்கம் துணி போட இன்னொரு பக்கம் துணி விழுந்துக்கிட்டே இருந்தது. எப்படி ஒன்று காய போட்டு கிளிப்பெல்லாம் போட்டு விட்டுட்டேன். காற்று பார்த்திங்கன்னா நல்லாவே அடிச்சிட்ருக்கு. 12 மணி மாதிரியே இல்லை, நல்லா பனிமூட்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் வெயில் வருது, அப்பப்போ நிழலாக இருக்குது, வெயில் வராமல் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நேரம் காற்றுலேயே சீக்கிரம் காஞ்சிரும். கீழே பால்கனிலே கொஞ்சம் துணி இருக்குது, அது நேற்று போட்ட துணி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் எடுத்து மடித்து வச்சிட போகிறேன். துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட துணி நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிற போகிறேன். 3 o'clock பார்த்தீங்கன்னா தனிஷ் எழுந்துச்சிட்டு அடுத்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நகுல் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து தொட்டிலே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுத்து விளையாண்டுக்கிட்டு அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆக போகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சை வேர்க்கடலை தான் ஊற வச்சுருந்தேன் மதியம் ஒரு 12 o'clock. இது வந்து அவிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டுட்டேன், பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கூட அப்படியே ஆனியன் கேரட்டெல்லாம் போட்டு கொடுத்தா அப்படின்னா நகுல் தனிஷும் சாப்பிட்டுக்குவாங்க. ஈவினிங் வேர்க்கடலையெல்லாம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீ போட்டுக்கலான்ட்டு தான் டீக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கையோட பால் அப்படியே காய்ச்சிட்டோம்னா ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம், அவளுக்கும் தனிஷ்க்கும். இப்போ டிகாஷன் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பால் ஊற்றிக்க போகிறேன். டீ ரெடி ஆயிடுச்சு, டீ குடிச்சிடலாம். பிஸ்கட் கொடு, அம்மா கொடு, பிஸ்கட் கொடு, பிஸ்கட் அம்மா கொடு, பார்த்துட்டு தனிஷும் பார்த்தீங்கன்னா ஒடியாந்து ஒரு பிஸ்கட் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்லாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.